புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே நடைபெற்ற வார்த்தை மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்றது. பாமக இளைஞரணி தலைவரான முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி மற்றும் தொண்டர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தனது அறிவிப்பிற்கு அன்புமணியும் தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் கோபமடைந்தார். இதைத் தொடர்ந்து மேடையில் ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட அன்புமணி, முகுந்தன் கட்சியில் சேர்ந்தே 4 மாதங்கள் தான் ஆகிறது, அவருக்கு பதவி கொடுத்தால் கட்சி எப்படி வளரும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். பனையூரில் தன்னுடைய அலுவலகம் இருப்பதாகவும் தன்னை சந்திக்க விரும்புகின்றவர்கள் அங்கே வந்து சந்திக்கலாம் என்று கூறினார். இதனை அடுத்து விருப்பமில்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் கோபமாக தெரிவித்தார். கட்சியை நிறுவியது நான் சொல்வதைதான் அனைவரும் கேட்க வேண்டும் என்றும் விருப்பம் இல்லாதவர்கள் வெளியே செல்லலாம் என்றும் ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்தார். தந்தை மகனின் வார்த்தை மோதலால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றாலும் அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். ஆன்லைன் மூலம் ரூபாய் 66 கோடி மோசடி செய்த வடமாநில கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த மருத்துவர் அழகம்மை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரிடம் கடந்த ஜூன் மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்தது. அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டி அவரிடம் இருந்து ரூபாய் 27 லட்சத்தை பறித்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையினை தொடங்கினர். இதில் டாக்டர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபோது காவல்துறையினருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வங்கிக் கணக்கில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் அந்த வங்கி கணக்கினை முடக்கினர். இதைத் தொடர்ந்து சைபர் கிரைம் காவல்துறை இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சஞ்சீப் தீப், ராகேஷ் கோஷ், அமித் சர்தார் ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் 66 கோடியே 11 லட்சம் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் காவல்துறை சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைதன்யா பாராட்டினர். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர்கள் அலங்கரிக்கப்பட்ட மன்மோகன் சிங் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர்கள் திரளாக கலந்து கொண்டு மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு பிறக்க இன்னும் 3 நாட்களே இருக்கின்றது. இதனையொட்டி புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி தயாராகி வருகிறது. இப்பொழுதே உணவகங்கள், தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர்.
மேலும் கடற்கரை பகுதியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானவர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். ஒயிட்டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்வதை தடுக்க செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்புகளில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுகின்றவர்கள் கடலில் இறங்காமல் தடுக்கவும் தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. இரும்பு மரக்கம்புகளை வைத்து இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டும் வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவியினை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசு குற்றம் செய்த தனது கட்சிக்காரரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் கழக பொதுச் செயலாளர் உத்தரவின்படி மாணவி வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருவதும், தனியார் நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கான ஹெல்மெட்டுகளை விற்பனை செய்வதும், விற்பனை முடிந்தவுடன் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு ரத்து செய்வதும் வாடிக்கையாக உள்ளது என குற்றம் சாட்டினர். மேலும் புதுச்சேரியை பற்றி எதுவும் தெரியாத டெல்லியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு கட்டாய ஹெல்மெட் சட்டம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும், இது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினர். மக்களின் ஆதரவு இல்லாத கட்டாய ஹெல்மெட் சட்டம் குறித்து புதுச்சேரி அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றார். தேசிய அளவில் கலாச்சார நடன நிகழ்வில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆர்த்தி எடுத்து மாணவிகளிடம் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கலாச்சார நடன நிகழ்வு அசாம் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 23 மாநிலங்களைச் சேர்ந்த 440 பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு நடனத்தில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். அதில் புதுச்சேரி அரசு அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் என 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய நடனங்களான தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், தாளம், பறை ஆகிய நடனங்களை ஆடினர். இதில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநில மாணவிகள் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையினை பெற்று வந்தனர். கோப்பையினை பெற்ற மகிழ்ச்சியுடன் புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்திகள் எடுத்தும் சக மாணவிகளின் நடனத்துடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வெற்றியாளர்கள் ஏற்றப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து முதலியார்பேட்டை பள்ளி வளாகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவிகள் நடனமாட தாரை தப்பட்டையுடன் ஆசிரியர்கள் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆசிரியர்களின் இந்த செயல் பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியது. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் பலூன், காற்றாடி என பிழைப்பிற்காக வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக புதுச்சேரி தயாராகி வரும் நிலையில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதனால் சிறிய விடுதிகள் முதல் நட்சத்திர உணவகங்கள் வரை அனைத்தும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகின்றன. இது ஒருபுறம் இருக்க, புத்தாண்டை கொண்டாட ஏராளமான மக்கள் புதுச்சேரிக்கு வருவர் என்று
அறிந்து வைத்திருக்கும் வட மாநில வியாபாரிகளும் தற்போது புதுச்சேரியில் தஞ்சம் அடைந்துள்ளனர். குறிப்பாக சுப்பையா சாலை ரயில் நிலையம் அருகே உள்ள நடைபாதையில் பெங்களூரைச் சேர்ந்த சுமார் 15க்கும் மேற்பட்ட வட மாநில கும்பல்கள் வந்து தங்கியுள்ளனர். இவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் விதமாக பலூன்கள், பொம்மைகள், வண்ண மின் விளக்குகள் கொண்ட ரீத்துகள், ஊதாங்குழல், பந்துகள், முகமூடிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கியும் உடன் தயாரித்தும் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் மாலை நேரம் முதல் இரவு 11 மணி வரை கடற்கரைக்கு சென்று தங்கள் வைத்துள்ள பொருட்களை விற்பனை செய்தும் பின்பு பகல் வேளையில் தாங்கள் தங்கியுள்ள பகுதியில் சமைத்து உண்டும் இளைப்பாறுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுப்பது ஒருபுறம் வியப்பை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் சுற்றுலா பயணிகளிடம் வியாபாரம் செய்து பிழைக்கவும் வெளி மாநில மக்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது மேலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. புதுவையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியினை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான வாட் வரியினை உயர்த்த ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி பெட்ரோல் வரி 2.44%, டீசல் 2.57% உயர்கிறது. இந்த உயர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் என 4 பிராந்தியங்களிலும் அமலாகிறது. தற்போது புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 94.26, காரைக்காலில் 94.3, மாகியில் 91.92, ஏனாமில் ரூபாய் 94.92 உள்ளது. டீசல் விலை புதுச்சேரியில் ரூபாய் 84.48, காரைக்காலில் ரூபாய் 84.35, மாகவில் ரூபாய் 81.90, ஏனாமில் ரூபாய் 84.75 உள்ளது. வாட் வரி உயர்வால் பெட்ரோல், டீசல் விலை ரூபாய் 2 வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. புதுவை அரசின் வருவாயினை உயர்த்தும் நோக்கில் இந்த வாட் வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் விலை குறைவாகவே இருக்கும் என்று தெரிகிறது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவிற்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் ராஜீவ்காந்தி சிலை அருகே மறைந்த முன்னாள் இந்திய பாரத பிரதமர், பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பிசிசி உறுப்பினர் டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் மற்றும் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சத்தியமூர்த்தி, வீரமுத்து, விநாயகம் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் மாநில சிறப்பு அழைப்பாளர்கள் முருகையன், செல்வராஜ், ஜான் பாஷா முன்னிலையிலும் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி ரீட்டா மற்றும் கட்சி நிர்வாகிகளான முத்து, வெங்கடேசன், செல்வா, விஜயபாபு, மனோகர், முத்து மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து காரைக்காலில் சமூக நீதிக்கான கூட்டு இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காரைக்காலில் சமூக நீதிக்கான கூட்டியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் 1 மாதத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த பல்வேறு தரப்பட்ட மாற்றுத்திறனாளி அமைப்புகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள், இருளர், நரிக்குறவர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள், திருநங்கைகள் உள்ளிட்ட விளிம்பு நிலையில் உள்ள 1200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளியின் சார்பாக 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அதன் இயக்குநர் சித்ரா ஷா தலைமையில் கடந்த 1 வார காலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான நிதி உதவியினை ஃபீடிங் இந்தியா, ஜொமேட்டோ, அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் போன்ற தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்களின் நிதி உதவியுடன் வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை ஆய்வாளர்கள், தீயணைப்பு துறை ஆகியவற்றில் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் எழுத்துத் தேர்வுகள் நாளை 12 மையங்களில் நடைபெறவுள்ளன. புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக எழுத்துத் தேர்வு நாளை புதுச்சேரியில் 10 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளன. அத்துடன் தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரி பணியிடத்திற்கான தேர்வு நாளை பிற்பகலில் புதுச்சேரியில் 2 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளன. திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறைக்கான ஆய்வாளர் தேர்வானது நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், தீயணைப்பு நிலைய அதிகாரி தேர்வானது பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறவுள்ளது. ஆய்வாளர்கள் பணிக்கு 3818 பேரும், தீயணைப்பு நிலைய அதிகாரி பணிக்கு 533 பேரும் தேர்வெழுத அழைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.